இப்படியான ஒரு பாரபட்சமற்ற ஒரு சட்டத்தை பெருமானார் நீதியில உரசி பார்த்தோம்னா அவ்வளவு சுத்தமா அவ்வளவு பர்ஃபெக்டா நடந்து காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல நீதி, தண்டனையில நீதி. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு யார் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தார் அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி ஹாரிஸ்ங்கிறவரும் ஒரு பெரியத்தார் தான். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க மகன்களை கூப்பிடுறாங்க. அப்பாஸ் யாரை கூப்பிடுறாருன்னா அவருடைய மகன் ஃபதுல் அப்பாஸ், இப்னு அப்பாஸ்ங்கிறோம்ல அவருடைய தம்பி ஃபதுல் வேற கூப்பிடுறாரு. இவரு ஹாரிஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய மகன் அப்துல் முத்தலிப் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ரசூலுல்லாஹ் சொந்தக்காரர் தானே அவர் பேசுகிறார், நம்ம பிள்ளை தானப்பா, உங்களுக்கு அண்ணன் தானே, ரெண்டு பிள்ளைகளை கூப்பிடுற இளைஞர்களாக ரெண்டு பேரும், ஃபதுல் அப்பாஸ் இளைஞர், இந்த அப்துல் முத்தலிப் ஹாரிஸ் இளைஞர். இந்த ரெண்டு இளைஞர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அண்ணன் முறை தான் வேணும், எங்க பிள்ளை தான் எங்க அண்ணன் பிள்ளை தான், அதனால உங்களுக்கு என்ன வேணும், சின்ன தம்பி பெரிய மக்கள் தான். யாரோ இந்த ஜக்காத்து செழிப்புலாம் வந்தவன ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு பெறாங்க, வசூலிக்கிற அளவுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஜக்காத்துல, அது குர்ஆன்ல எல்லாம் அனுமதிக்கிறான். ஒரு ஆண்டுகின் அழகா ஜக்காத்தை 8 வகையான மக்களுக்கு சொல்லும் பொழுது அதுல ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். வசூலிச்சு வர்றாரு 1000 ரூபாய் வசூலிச்சு வர்றாரு, 100 ரூபாய் வச்சுக்கிறேன்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வசூலிப்பதற்கு அதுல ஒரு பங்கு இருக்குது, அல்லாவே அனுமதிக்கிறான் குர்ஆன்ல. இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளும் சும்மான இருக்கிறோம், நம்மளை அதுக்கு வசூலிக்க நியமிக்கலாம்ல, நீங்க கேளுங்க வேலை கேளுங்க, போய் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் யாரும் சொல்லிட்டு நீங்க போங்க கலப்புறாங்க. ரெண்டு பேரும் அப்பாஸ் இல்லாமல் அது ஹாரிஸ் தூண்டி விட்டு ரெண்டு பேரும் போய் அது கல்யாணம் வேலை பண்ண வேண்டி இருக்குது. அதுவும் சொல்றாங்க கல்யாணம் வேலை பண்ண வேண்டி இருக்கு, கல்யாணம் மகள் கொடுக்க வேண்டி இருக்கு. கல்யாணம்னா இப்படி செஞ்சுப்பாங்க அந்த காலத்துல, ஆம்பளை பெரிய கஷ்டம். இப்ப பொம்பளை கஷ்டமா இருக்கிற மாதிரி அந்த சமூக அமைப்புல சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி அரபு நாட்டுல ஆம்பளை இருந்தா பெரிய கஷ்டம் தான். கல்யாணம் தான் பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணணும் என்ன பண்றது கவலைப்பட்டு இருப்பான். ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்க என் பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே மதுரை கொடுக்கணும் 5 லட்சம் இருக்கிறாங்க. 5 லட்சம் ரியால் ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரியால். ரியால் என்னாச்சு 10 ரூபாயா 50 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் மதுரை இருக்கிறார். எங்க போறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம இளைஞர் வெள்ளிக்கு தேவைப்படுறாங்க. சவுதியில அரசாங்கம் கடன் கொடுத்து மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லுது. கல்யாணம் பண்ணவனா இங்க மனு கொடுங்க ரூபாய் அப்படியே கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லி சவுதி அரசாங்கம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அன்றையில இருந்து 14 நூற்றாண்டு நடக்கிறது. நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால அவங்க கலாச்சாரத்தை ஒட்டிக்கிட்ட மாதிரி வந்துருச்சு. வரவசனங்கிறது பெண்மை தாத்தை கேட்கறது இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம வேற சமுதாயத்துல சிலாத்து வந்திருக்கோம். அந்த சமுதாயத்துல இந்த பழக்கம் இருந்துச்சு, டவுரி கொடுக்கிற பழக்கம். அந்த பழக்கத்தை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தோம். சமாதி வழிபாடு, அந்த சாமியார் காலில் விழுவுறதுலாம் அங்கே எடுத்துட்டு வந்துதான். தாயத்து தட்டி சிலாத்துக்கு வந்துட்டாலே சில விஷயங்களை கொண்டுகிட்டே சிலாத்துக்கு வந்துட்டோம். ஒழுங்கு விட்டுட்டு வராம வரும்போது அங்க உள்ள சில சங்கங்களும் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சங்கங்களுக்கு வரவேற்று வரணும். அப்ப அவர் சொல்றாரு, பல்லத்த மகன் சொல்றாரு, கல்யாணம் பண்ணணுமா, காசு வேணும்ல, கல்யாணம் பண்ணாம கிடக்கிற இளைஞர்களா இருக்கிறீங்க, போய் வேலை கட்டா சம்பாத்தியம் கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னே அப்ப அதிகாரிகள் வர்றாங்க. பேசிட்டு இருக்கும் போது அலிய ஒரு சொந்தக்காரர் தானே, அலிய அப்பா பல்லுடைய அண்ணன் தானே வருவாரு, ரசூலுல்லாஹ் மருமகனா இருந்தாலும் அதே கோத்திரம். அப்பாசுடைய அண்ணன் அபுதாலிபு, அபுதாலிபு மகன் அலி ஒரே கோத்திரம் தானே. அவர் வந்தோடனே நீ சொல்லிப்பா, நீ தான் சொல்லலாம்ல, நீ மருமகனா இருக்கிறீல, அவர் சொல்றது மட்டும் இல்லாம நீ மருமகனா இருக்கிறீங்களப்பா, நீ தான் சொல்லி ஒரு நம்பிமார்கள் காய் கொடுக்கலாம்ல, சொல்லு அப்படின்னு அறிவுரையில் அவரு காய் கொடுக்குறாங்க. அலிவையானுங்கிறாரு நடக்கிற காரியம் நான் மாட்டேன், வேலை வாய்ப்பு தரமாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன்றாங்க. நீ பொறாம இல்லாங்க, நல்லா இருக்கக்கூடாது இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவருக்கு சண்டை பிடிச்சிட்டு நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. 2 பேரும் வர்றாங்க. வந்து பிள்ளைகளை தொழுவிட்டு யாரு பல்லுக்கு அப்பாஸ், அப்துல் முத்தலிப் ஹாரிஸ் 2 பேரும் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வாசல் நுழைவாங்கல்ல, அங்க நின்றுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது சலாம் சொல்லி வந்துருக்காங்க. என்னன்னு கேட்பாங்க, பெரிய முஸ்லிம் வீட்டு வாசல் நின்றுக்கிறாங்க. வந்தவங்க ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு உள்ள நுழையும் சலாம் அலைக்கணும்னு வாங்க வாங்க சொந்தக்காரங்கள்ல தம்பிமார்கள்ல வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் அப்ப ரசூலுல்லாஹ் ஜெயினப் வீட்டுல இருக்கிறாங்க. ஜெயினப்ங்கிற மனைவியுடைய வீட்டுல அன்றைக்கு தங்குற முறை அங்க தங்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அங்க நின்று உள்ள கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனா பல விஷயங்களையும் சொந்தம் இருக்கிறதுல எடுக்கிறாங்க. நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்கும் சேர்ப்பாங்கல்ல, இது மாதிரி ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு வந்துட்டு அப்புறம் மேல நம்ம வயசு கல்யாண வயசாச்சு,
கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாம கஷ்டப்படுறோம், ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லாம சிரமப்பட்டு இருக்கோம். யார் யாரும் தக்காத்து வசூல் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஊருக்கு வசூல நியமிக்கிறாங்க. சொல்லி கவர்னர் மாதிரி அவர் கலெக்ட் பண்ணுவாரு. இந்த எல்லாமே கவர்னர் சொல்றதுல அந்த காலத்துல எல்லாம் கவர்னர்ங்கிறவரை கலெக்டர் பேரு. எதுக்கு கலெக்ஷன் பண்றதுக்கான வேலையை, ஆளுநருடைய வேலையை நிதி திரட்டுவதற்கு தான் அந்த காலத்தில் நியமிச்சாங்க. அது ரசூலுல்லாஹி இருக்கிறதான். நிதி திரட்டுபவர் தான் ஆளுநராக இருப்பார். கலெக்டர் இந்த மெத்தட் நம்மளுக்காக இருக்கிறதான். நிதி அரசாங்கத்தை நடத்துறதுக்கு முதல்ல ஆளுநர், இரண்டாவது விஷயம் நிதியை திரட்டுவதற்காக வேண்டிய ஆணையம் நியமிப்பாங்க. அதை வச்சு கலெக்டர் பேரை வச்சு அதை நியமிச்சு வச்சுட்டான். அப்ப இப்படி யார் யாராவது இந்த ஊருக்கெல்லாம் நியமிக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணு போட்டு தந்தீங்கன்னா ஜெயினபுரம் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் பாக்குறாங்க, பார்த்து சைகை பண்றாங்க. கேட்காது ரசூலுல்லாஹ் தெரியுமா, மனைவிக்கு தெரியும்ல, மற்ற பேசிட்டு சும்மா இருக்கிறாங்க. வேலை கேட்கிறாங்கல்ல, அவங்க சிக்கன் கொடுக்குறாங்க. கேட்கறாத கோவம் தெரிஞ்சு சைகையிலே என்ன செய்யறாங்க, மாய திறந்துறாங்க, இதை பத்தி கேட்கறாங்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்டாங்க. கேட்டவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்கன்னா கோவம் வந்துருச்சு. இது அழுக்கு, அசுத்தம். ஜகாத் என்பது மக்களுடைய அந்த அழுக்கு பணம், அது தொடக்கூடாது. சதவீதத்திற்கு நம்ம என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நீங்க இருந்து கொண்டு அதுல வேலை கேட்கறீங்களே. எப்ப ஜகாத்தை ஹராம்னு சொல்லிவிட்டாங்களோ, இது பணியாற்றி தானே திங்கிறோம்னா சமாதானம் பண்ணிக்கல கூடாது. அதை மாடு அடிக்க கூட அடிக்கக்கூடாது. இது யார் யாரும் நியமிக்கிற மாதிரி 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம், கொடுக்க மாட்டானே. சொந்தக்காரங்களுக்கு தரவே மாட்டாங்க. சொந்தக்காரங்களை இந்த ஜகாத்து பணிகளை வசூலிக்கிறதுக்கு கவர்னராக, ஆளுநராக, பில் கலெக்டராக நிச்சய மாட்டாங்கள நியமிக்கிற விளையாட்ட கிடையாது, முடியாது. கல்யாணம் பண்ணவனுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏற்கனவே பொண்ணுலாம் இருக்குது, கல்யாணம் பண்ணாம கஷ்டப்படுறோம், ஏதாவது மாப்பிள்ளை பாருங்க பேர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. கல்யாணம் தானே பண்ணணும், இப்ப பண்ணி வைக்கிறாரு, அது செய்யறேன், இப்ப பண்ணி வைக்கிறாங்க. அந்த அவர் கூட்டி பாப்பா 2 பேரை சொல்றாங்க. 2 பேரை சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு வா, அவர் வர்றாரு. மகளை கல்யாணம் பண்ணுங்க, ஆமா இந்த தம்பி பொண்ணு கொடு, பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி மகளுக்கு அப்பாத்து கொடு, நீ என்ன பார்த்துக்கா, நீ இவருக்கு பொண்ணை கொடு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க. வேலை வர மாட்டேன், அரசாங்கம் வேலை வர மாட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அன்றைய முறையில கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதுல நீதி, இதுல நீதி, நீதியில எப்படி இருக்கணும், உன்னோட சொன்னா அதை கடைசி வரைக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா நடந்து காட்டணும் இல்லையா? அப்படியான ஒரு நீதியை ரசூலுல்லாஹி நிலைநாட்டுறாங்க. பாரபட்சம் ஒரு சட்டம்னா எல்லாத்தையும் ஒன்னா கொண்டா நிப்பாட்டணும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கின நீதி இருக்கு பாருங்க, அந்த நீதியை இன்னொரு வகையில சிந்திச்சு பாத்தீங்கன்னா, மற்றவங்களை விட சொந்தக்காரங்களுக்கு மண்டல சுட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த சொந்தமா இல்லாட்டி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உறவு மட்டும் இல்லைன்னா வேலை இல்லை என்பதற்காக இந்த 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? எல்லாம் பாதிப்புட்டானே. அதே மாதிரி ஹஜ்ஜில வச்சு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, கடைசி வச்சுக்கிறோமே. அந்த ஹஜ்ஜில இது ஒரு புனிதமான நகரம், இது புனிதமான மாதம், இது புனிதமான நாள், இங்க ஒரு உடமை எதுக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய உரை நிகழ்த்துவாங்க. அரபா உரை பிரசித்தமான உரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக, மெம்பர் இல்லாம கேட்டு அந்த காலத்துல ஒட்டகம் தான் மெம்பர், ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தவர்களாக மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க, ஷார்ட்டாவும் சுருக்கமாவும் சொல்றாங்க, அதுல தேவையான எல்லாரும் சொல்றாங்க. அந்த சொல்ற விஷயத்துல ஒண்ணுன்னா சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்லுங்கள், இன்று முதல் வட்டி முழு அளவுக்கு தடை செய்யப்படுகிறது. அரபாவை வச்சு அறிவிக்கிறாங்க. இன்னையோட வட்டிங்கிற வாடையே இருக்கக்கூடாது, எல்லா வகையிலும் முழுமையான அளவுக்கு தடை செய்கிறேன், வட்டியை தடை செய்கிறேன், வட்டி இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த வட்டியிலேயே ஊறி போன ஆள் யாருன்னு கேட்டா, மக்காவுல பெரிய வட்டி முசாயா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய அப்பாஸ் தான். மார்க்க தடுக்காதனால ஒரு பெட்டி வட்டியே வரணும், டாப்பு பெரிய வட்டிக்காரர் வரணும், எல்லாரும் வட்டி கொடுத்து சம்பாதிச்சு நல்லா இருப்பா இருக்கிறார். யாரு? அப்பாஸ். என்ன சொல்றாங்க தெரியுமா, வட்டி இன்று முதல் தடை செய்யப்படுகிறது.